கடவுளுடைய வார்த்தை பலம் வாய்ந்தது, பலன் தருவது. இறைவாக்கினர் எசாயா வழியாக கடவுளுடைய வார்த்தை பலரை எருசலேமிலே கூட்டி வந்து சேர்க்கும் அருளை பற்றி அறிவிக்கிறது. இது இயேசு வழியாக வந்த வாழ்வு. இயேசுவும் நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே சொல்கிறார், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பலர் வந்து அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தியில் அமர்வார்கள், நீங்களும் நானும் தான். யூத மதத்தை தாண்டி புற இனத்தாராகிய பல்லாயிரக்கணக்கானோர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இயேசு வழியாக வாழ்வு பெற்றனர். அந்த இயேசு வார்த்தையானவர், அவருடைய வார்த்தை பலம் வாய்ந்தது, பலன் தருவது. ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்த அந்த நூற்றுவ தலைவன் இயேசுவிடம் தாழ்ந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறான். இயேசுவும் வார்த்தையால் நலமளிக்கிறார். அந்த நூற்றுவ தலைவனுடைய விசுவாசம் இயேசுவின் வார்த்தையின் மீது, இயேசுவின் மீது, அவருடைய அதிகாரத்தின் மீது இருந்த நம்பிக்கை தான் ஆழ்ந்த பற்று. ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலே இந்த நூற்றுவ தலைவனுடைய வார்த்தைகளை திருப்பலியில் நாம் உச்சரித்துதான் திவ்ய நற்கருணையை உட்கொள்கின்றோம். கடவுளை நம்புவோம், அவருடைய வார்த்தையினுடைய பலத்தை நம்பி பலனை பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.